கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளிலே நன்மைகளை மேன்மையை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 1 சங்கீதம் 3வது வசனம். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலைதா இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர், நீர்க்கால்கள். அன்புக்குரியவர்களை, இப்ப எல்லாம் வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்கன்னா, வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிலரை கொண்டு வந்து தண்ணி ஊற்றி எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடித்து அந்த இடத்துல போர் போட்டு அந்த வீட்டின் தேவையை சந்திக்க முற்படுகிறார்கள். இங்கே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது நீர்க்கால்கள் என்று பயன்படுத்துகிற வார்த்தை வாழ்வாங்கு வாழ்கிற ஒரு பண்பை வெளிக்காட்டுகிறது. அது இறைவனோடு கூட ஒன்றித்து வாழ்கிற மேற்கொள்ளுகிற பயணத்தை அது குறிக்கிறது. பாருங்க, எந்த செடியா இருக்கட்டும், எந்த மரமா இருக்கட்டும், அந்த தண்ணீர் ஓடுகிற பகுதியில இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய செழுமையை நாம் பார்க்க முடியும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, எங்க சின்ன வயசுல சக்கரவள்ளி கிழங்கு போட்டிருந்தோம், ஸ்வீட் பொட்டேட்டோ. அதுல இந்த தண்ணி ஓடுற அந்த வாய்க்கால் ஓரமா ஊனப்பட்ட அந்த செடிகள், அந்த கொடிகள் அந்த காலத்துல கனியை தரும் பொழுது அதை வெகு அழகாக எடுத்தோம். எல்லாம் ஒரு கிழங்கு 1 கிலோ 1.25 கிலோ இருக்கிற மாதிரி வந்துச்சு அந்த தண்ணி ஓடுற இடத்துல. மற்ற இடத்துல இருக்கிறதெல்லாம் 100 கிராம் 150 கிராம் தான் வந்துச்சு. அப்ப அந்த ஓரத்துல நீர்க்கால்கள் ஓரத்துல நடப்பட்டவை அது நல்ல பலனை தருகிறது. இன்றைக்கும் என் ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்ட வாழ்க்கை, என் ஆண்டவரோடு ஒன்றித்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை நிறைவுக்குள்ளாய் நடத்துகிறது. பாருங்கள், இங்கே அழகான வார்த்தை, ஏற்ற காலத்துல நாம் பலனை கொடுத்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். தி ஃப்ரூட்ஃபுல்னஸ், நிறைவை தருகிற ஒரு சூழல், ப்ராஸ்பரிட்டி, ஒரு செழுமையை காண்பிக்கிற சூழல் எங்கே வருகிறது என்று சொன்னால் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்படும் பொழுது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நீர்க்கால் எது என்று சொன்னால் என் ஆண்டவருடைய பாதம் தான், என் ஆண்டவருடைய சமூகம் தான். அவரிடத்துல நாம் நாட்டப்படுவோம் என்று சொன்னால் இந்த செழுமைகளை கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை கிடைக்கும். அப்படி வாழ நம்மை அர்ப்பணிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அன்பின் கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம் சாமி. நாங்கள் உம்மிடத்தில் நாட்டப்பட்ட பிள்ளைகளாய், உம்முடைய காலத்திலே கனியை தருளாய், இலையுதிராக இருக்கிற வாழ்க்கையை பெற்று நிறைவுக்கான உதவி செய்யும் வழிநடத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபக்கேள் பிதாவே. ஆமென்.